கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த கண்காணிப்பு அலுவலர்களுடனான கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரான திரு PN ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சிறு கூட்டரங்கில் அண்மையில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலுக்கு இணங்க நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் 2024 முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளவும், தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், விளம்பரங்கள், பத்திரிகை செய்திகள் வெளியிடுதல், போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்துவது, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்பது, தபால் வாக்கு அளிப்பவர்களுக்கு அரசு விதிகளுக்கு உட்பட்டு உரிய நேரத்தில் அனுப்பி வைத்தல், மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி மையங்களில் சாய்வு தளம் அமைத்தல், வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களை வாக்குச்சாவடி மையங்களுக்கு அழைத்து செல்வதற்கான வாகன வசதிகள் ஏற்படுத்துதல் உள்ளிட்டவைகள் குறித்து கண்காணிப்பு அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் பல்வேறு துறைகள் மூலம் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி, நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள், ஊரக வளர்ச்சி முகமை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை உட்பட பல்வேறு துறைகள் சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்தும் முடிவடைந்த பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு ஒவ்வொரு துறைக்கும் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒவ்வொரு வீடுகளிலும் 6 அடி உறிஞ்சு குழிகள் அமைக்கவும், குப்பைகள் மற்றும் திடக்கழிவுகளை உரமாக மாற்றவும், சிறிய அளவு நெகிழிகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்பாட்டை முற்றிலுமாக அகற்றவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அனைத்து கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டு பாலித்தீன் பைகள் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை மேற்கொள்வதோடு அபராதம் விதிக்க வேண்டும் என துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும், நகராட்சி பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தவும், மீன் சந்தை உள்ளிட்ட பகுதிகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எனவும், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் சாலை பணிகள், பாலப்பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும், போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும், பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதார அமைப்பு கட்டடம், கடலரிப்பு தடுப்பு கோட்டம் ஆகியவற்றின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை விரைந்து முடித்திடவும், குளங்களை தூர்வாரி கரைகளை கட்ட வேண்டும் எனவும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும், வளர்ச்சிப் பணிகள் செயலாக்கத்தின் போது ஏற்படும் தடைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகவும், மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளில் ஏதேனும் தடைகள் மற்றும் இடர்பாடுகள் ஏற்படின் அதன் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாகவும் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்தார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்றத்திற்குட்பட்ட திருவட்டாறு வட்டம் கல்லடி மாமூடு பகுதியில் மினி விளையாட்டரங்கம் கட்டப்படும் பகுதியினை பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு PN ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட கன்னியாகுமரி, குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மினி விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவட்டாறு வட்டம் கல்லடி மாமூடு பகுதியில் பொதுப்பணித்துறையினருக்கு சொந்தமான 4.83 ஏக்கர் நிலத்தினை தமிழ்நாடு அரசின் அனுமதி பெற்று இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து ரூபாய் 3 கோடி மதிப்பில் புதிய மினி விளையாட்டரங்கம் அமைப்பதற்கான பணியினை முதல்வர் அவர்கள் காணொலி மூலமாக தொடங்கி வைத்ததை தொடர்ந்து அந்த இடத்தினை சீர்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட துறை அலுவலர்களுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும், மேற்கொள்ளப்பட்ட நிலத்தினை சமப்படுத்தி பணிகளை விரைந்து மேற்கொண்டிட துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள்.